காலையில் வந்த உடனே எடுத்த வீடியோ. அங்கே ஒரு வெளிச்ச புள்ளியாக தெரியுதுல, அது சூரியன் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி தெரியுதுன்னு என் நண்பர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது என் நண்பர், அவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுறேன். மிஸ்டர் தினேஷ்குமார். அவர் தான் எனக்கு இந்த வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் கேமரா ஹேண்டில் பண்ணுறாரு. பாருங்கள், எல்லா பக்கமும் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. இப்போ பாலத்துடைய மையப்பகுதியில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப பயங்கரமான இருட்டாக தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. ஸோ லைவாக எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நிறைய மக்களை நான் சந்திச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் கூடிய விரைவில் நம்மளுடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டா, 4000 வாட்ச் ஹவர்ஸையும் நம்ம ரீச் பண்ணிட்டா கண்டிப்பாக நமக்கு லைவுங்கிறது கிடச்சிரும். ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. குறிப்பாக குளித்தலை, முசிறி பகுதிகளில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூரிய உதயத்தை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். சூரிய உதயத்தை நாங்கள் பார்க்காம இருக்குமா, இதில் என்ன புதுசு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பல ஆண்டுகளாக என் மனசில் இருந்த ஒரு ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உதிக்கிறத இந்த பாலத்துடைய மையப்பகுதியில் நின்றுக்கிட்டு அதை அழகாக ரசிக்கணும், அது ஒரு வீடியோவாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து காட்டணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான சரியான நேரம் இதுதான் நினச்சி நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் லைவில் காட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. கூடிய விரைவில் அது நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல், ஏன் சூரிய உதயத்தை இந்த இடத்துலேருந்து எடுக்கணும் அப்படி என்னடா ஆசைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மட்டும் கிடையாது, இந்த பாலத்தில் வாக்கிங் போகிறவங்களுக்கும், ரன்னிங் போகிறவங்களுக்கும், அல்லது ரிலாக்ஸிங் பண்ணுறதுக்கு இங்கே வர்றவங்களுக்கும் இந்த பாலம் எவ்வளோ ஒரு இனிமையான தருணத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அல்லது இந்த பகுதியில் இருந்து வேறு ஊர்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்கிறது எவ்வளவு உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அத்துணை அழகான நினைவுகளை இந்த பாலம் அவங்களுக்கு தந்திருக்குங்கிறது தான் உண்மை. நீங்களும் என்னை மாதிரி ஸ்கூல் டேஸ்லேயோ, காலேஜ் டேஸ்லேயோ இங்கே வாக்கிங்கோ இல்லை ரன்னிங்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அழகாக பேசிக்கிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மட்டும் போகிறோம் அப்படின்னு நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், காவேரி ரிவர், காவேரி நதி எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது. காவேரி நதியில் இருந்து அந்த சூரியன் உதிக்கிற அழகே அழகுதாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நான் லைவாக எடுக்கலை, வீடியோ தான் எடுத்திருக்கேன். ஸோ சூரிய உதயத்தை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி டைம் லாப்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா ஃபுல் வீடியோவும் போட்டால் ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூரிய உதயத்தை காட்டணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டு வந்தோம். அது முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நல்லபடியாக செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு இருந்திருக்காது, ஏன்னா லைவில் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது ரெக்கார்டுங்கிறதுனால கொஞ்சம் அதோட பியூட்டினஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கலாம். இவர் நம்ம நண்பர் தினேஷ்குமார், நம்ம கேமரா ஹேண்டில் பண்ணது எல்லாமே இவர் தான். இந்த ஷார்ட்ஸுக்கு சொந்தக்காரர் இவர் தான். ஏதாவது திட்டணுமா இவங்க திட்டுங்க. ஓகே பாய்.